வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சாச்சு. கமல் சார் அளவுக்கு விஜய் சேதுபதி பண்ணுவாரா அப்படின்னா, கமல் சார் அளவுக்குலாம் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். லாஸ்ட் சீசன் கமல் சார் மாதிரி பண்ணவே கூடாது. கமல் சாருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அவர் ரைட்டரும் கூட அப்படிங்கிறதுனால கண்டென்ட் ஹெவியான கண்டென்ட்டையும் ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்ணுவாரு. அது செம சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மாதிரிலாம் என்னால முடியாதுப்பா. நான் வந்து என் ஸ்டைல் தனி ஸ்டைல் அப்படின்றத விட நான் ரொம்ப இயல்பா எடுத்துட்டு போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் ட்ரை பண்றாரு. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஃப்ரேம்ல பார்க்கவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தாரு. அதை எடுத்துட்டு போனது நிறைய இடங்கள்ல முக்கியமான விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ சமாளிச்சு வர்றா இவரு தலைவர் அப்படின்ற நம்பிக்கை இந்த எபிசோட் பார்த்ததும் நமக்கு வந்துருச்சு. இப்ப கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ரவீந்திரன் எதிர்பார்த்த மாதிரி இந்த பீஸ் எப்படா உள்ள வரும்னு காத்துட்டு இருந்தேன் நானு. இது வந்து எக்ஸ்பெக்டட் லிஸ்டாவே இருக்கக்கூடாது, வரணும் அப்படின்னு நினைச்ச ஆசைப்பட்ட கரெக்டா வந்துட்டு அப்படி வச்சு செய்ய நிறைய விஷயங்கள் வரும்னு வச்சுங்களேன். ஆனா இன்னைக்கு வந்து நிஜமாவே சூப்பரா ஒரு கேம் ஒன்று ஆடினார். ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவில் கோடை போட்டு பிரிச்சது கூட பார்த்தீங்கன்னா போன சீசனுடைய அந்த புள்ளி கேங்குடைய எஃபெக்டா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அது இல்லாம விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பாச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியா தான் இருந்துச்சு. அதுவும் போன சீசனுடைய எஃபெக்ட் தானே. கமல் சாரியே அந்த அடின்னா நம்மள சும்மா விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் தான் அங்கங்க தெரிஞ்சது. இன்னும் ரவீந்திரன் சார் ரிவ்யூலாம் பண்ணி பயங்கரமா சம்பாதிச்சிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னுது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் அப்படின்னுது. ஆரம்பமே பார்த்தீங்கன்னா செம சுவாரஸ்யமா தான் போச்சு. ரவீந்திரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரிவ்யூவர்ஸ் சைட்ல போறவங்க கொஞ்சம் கரெக்டா விளையாடணும். ஆனா சும்மா வெறுமனே பேசிட்டே இருந்தா உன்னால உள்ள வந்து விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்பாங்கல்ல. அப்படி ரிவ்யூவர்ஸ் ப்ரைடா இருப்பாரான்லாம் எனக்கு தெரியாது. இவருடைய ரிவ்யூலயே நம்ம முரண்படுவோம் நிறைய. போன சீசன்ல பாத்தீங்கன்னா பிரதீப் வந்து டே ஒன்லயே பாத்தீங்கன்னா அவருடைய பிரில்லியன்ஸை காட்டியிருப்பாரு. கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்ற மாதிரி தான் ரவீந்திரன் ஒண்ணு பண்ண. அப்படி ரவீந்திரன் அண்ட் தீபக் கூட கூட சேர்த்துக்கலாம். இதுல சாச்சனா, ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷா குப்தா 3 பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரவீந்திரன் சார், தீபக், அடுத்து சத்யா 3 பேர் இருக்கிறாங்க. இடத்த பிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வர முடியல. அடுத்து ஜெஃப்ரி, சுனிதா வராங்க. அவங்களாலும் அந்த முடிவுக்கு வர முடியல அப்படின்னதும் ஏதாவது பேசுங்கயா பண்ணுங்கயா நீங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அந்த டாஸ்க் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. ஏன்னா அடுத்து வரவங்க வந்து இதுல ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்டா பண்ணது ரவீந்திரன். நாமினேஷன்ல இருந்து நாங்க உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம், ஆண்கள் பெண்களுக்கு விட்டு கொடுக்குறோம், ஆனா ஒரு வாரம் நாங்க சொல்ற வாரம் எங்களை நாமினேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னாருல. அது ஒரு நல்ல அப்ரோச். டிமாண்ட் வைக்கிறது முக்கியம் இல்ல, அது ஒத்துக்க வைக்கணும் இல்ல, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் தீபக் கரெக்டா அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. அடுத்து பஞ்சாயத்து ஆக போகுதுரா அப்படின்னு நினைச்சோம். எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் யாரும் பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா ஒருத்தர் கூட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அடுத்து பவித்ரா அண்ட் தர்ஷிகா 2 பேர் தான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. கடைசியா வந்த ஜாக்லின் முடியவே முடியாது. அவங்க கூட இப்ப உள்ள போய் படுத்துட்டாங்க. நான் உள்ளவே வரமாட்டேன், நான் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் வரமாட்டேன்ப்பா, நான் வெளியவே படுத்துக்கிறேன், உள்ள வந்தா அதான் வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருவீங்க அப்படின்னு ஜாக்லின் ப்ரொட்டஸ்ட் ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போனாங்க. கரெக்ட் தான், அது கேட்கணும்ல. ஏன்னா முன்னாடி வந்து முதல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிற டிசிஷன் பின்னாடி வரவங்களுக்கு பிரச்சனையா இருக்குல்ல, அதை யோசிச்சிருக்கணும். வைப்ளேட் சேம் பிளேட்ல நம்ம ஆர்ஜி ஆனந்தியை பார்த்துருக்கிறோம். புக் ரிவ்யூ எல்லாம் வேற பண்ணுவாங்க. அவ்வளோ தெளிவான ஆர்ஜி ஆனந்தி எப்படி இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. இப்பவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஆர்ஜி ஆனந்தி மேல. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாச்சனா சின்ன பொண்ணு இல்ல, ஒன்னும் எடுப்படாது எடுத்த உடனே. ஜாக்லின் கூட பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துல வாய்ஸ் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே போலதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த எதிர்த்து கேட்கறது, ப்ரொட்டஸ்ட் பண்றது, இதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஜாக்லின் நிக்கிறாங்க, எவ்வளவு நாள் தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டே ஒன்று தான் இன்ட்ரோடக்ஷன் எபிசோடு தான், ஆனா அதுல பேசுற சில விஷயங்கள்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வரும் இல்ல, சும்மா காசா பணமா சொல்றது தானே. ஸோ டாப் 5 இல்லை டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, அதுல ரவீந்திரன் சார் அவருடைய உடல் நலம் பிரச்சனை எல்லாம் இல்லாம வாக் அவுட்லாம் பண்ணாம இருந்தாருன்னா
கடைசி வரை போகலாம். தீபக் ப்ராமிசிங்கா தெரிகிறாரு, முத்துக்குமார் அவரும் ப்ராமிசிங்கா தெரிகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, பவித்ரா, ஜாக்லின், ஸோ இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்த்த உடனே ஐயோ இது தேராது போல இருக்கு அப்படின்னு தோணும்ல, அது வந்து அந்த அர்ணவ்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்தார்ல, அவர் தான். என்ன பேசுறோம் எதுக்கு பேசுறோன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ வளர்ந்து எக்ஸ்போஷர் இருக்கு, வீரன்னா ஆண்கள் தானே சார் அப்படின்லாம் சொல்லிட்டு தேவையில்லாம விஜய் சேதுபதிட்ட மொக்க வாங்கினேன். அப்படி உங்களுக்கு நடக்க இருக்கிற நல்லதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் வாயை கெடுத்து விட்டுரும், பேச்சை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு விஜய் சேதுபதி கலாச்சதெல்லாம் வேற ரகம், சூப்பரா இருந்தது. இந்த சீசனை பொறுத்தவரை நெகட்டிவ் சைட்ல போய் நிக்க போறது இந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பெண்கள்ல சொல்லணும் அப்படின்னா சௌந்தர்யா, நம்ம தான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருந்தோம்ல, இவங்க மாயாவுடைய பிளே சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொன்னவங்க இவங்க. இப்போ இவங்க பிளே எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. உங்க வாய்ஸை வந்து கிண்டல் பண்றாங்கலாம் சொன்னாங்க. விஜய் சேதுபதி சொன்னதுதான் நம்ம ஸ்டாண்டும். குரல்ல என்னமா இருக்கு, குணத்துல தானே இருக்கு ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னது வந்து மாஸ், அங்க மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க இவங்க தர்ஷிகா அப்படின்னு நினைக்கிறேன், நேரம் வந்து சம்மந்தம் இல்லாம கிண்டல் பண்ணிருக்காங்க வாய்ஸை வச்சு. ஆஹா முதல்ல முட்டிக்கு போதா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா சௌந்தர்யா அதை இன்னும் பெருசா ஆக்கல, இஷ்யூ ஆக்கல. ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் முட்டும் சீக்கிரத்துல அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் வெயிட் பண்ணி. கவுண்டம்பாளையத்தை வந்து கவுத்து போட்டு மிதிக்காத, ட்ரோல் பண்ணாத ட்ரோல் சேனல்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு முக்குலையும் வச்சு ரஞ்சித்தை செய்ன்னு செஞ்சு விட்டாங்க. அந்த கவுண்டம்பாளையம் ரஞ்சித் உள்ள வராரு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷமாயிடுச்சு. வரட்டும், ஏன்னா பிரஸ் மீட்லயே வந்து கண்ணா பின்னான்னு உளர்னால ஆணவ கொலையை ஆதரிச்சு ஜாதி வெறியோட எல்லாம் பேசின ஆள் தானே. அப்புறம் மறுபடியும் பிரஸ்ஸை கூப்பிட்டு நான் சொல்ல வந்தது வேற, அதை நீங்க திரிச்சிட்டீங்க அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தா. அப்படி இந்த மாதிரி பீஸ்லாம் உள்ள வந்தா நிச்சயமும் சீக்கோ அப்படி இல்ல ட்ரோல் கண்டென்ட் லிஸ்ட்ல எடுத்து இப்பே வச்சிடலாம். தலைவன் வாயை திறந்தாலே இந்த மாதிரி ட்ரோல் பண்ற மாதிரி தான் ஏதாவது ஒன்று இருக்க போகுது. விஜய் சேதுபதி டீல் பண்றதும் எனக்கு சூப்பரா இருந்தது. வந்து நான் ஒரு படம் பார்த்துருக்கிறேன், அந்த படம் நான் பார்க்கல, அப்படி முதல் படமா டைரக்ட் பண்ணதில்லை. அந்த படத்துல நல்லா பண்ணியிருந்தீங்க சார். ஆனா இப்ப ஏன் சார் சமீபத்துல நீங்க பேசினதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கீங்க சார். எது சார் உண்மை, நாங்க பார்த்த ரஞ்சித் உண்மையா இல்லைன்னா நாங்க பார்த்தது போலியா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டம்பாளையத்தை இவரும் அவர் பங்குக்கு போட்டு மிதின்னு மிதிச்சுதான் உள்ள அனுப்புனாரு. இந்த பீஸுடைய வாயில வர்ற வார்த்தையெல்லாம் பாருங்களேன், எதை பேசினாலும் பாத்தீங்கன்னா வெதை 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 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல கூட ஒரு கேவலமான டைலாக் வச்சிருந்தாங்கல்ல, வயிற்றுல விவசாயம் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இதுல அந்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ற மாதிரி அந்த பில்டப் ஷாட்லாம் வேற எடுத்திருந்தாங்க. இறங்கி வேலை இவரு செய்யறா அப்படியாமா, நம்பிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆல் ட்ரோல் சேனல்ஸ்க்கும் ஒரு அட்டகாசமான ஒரு ட்ரோல் ப்ராப்பர்ட்டி ஒன்று கிடைச்சிருக்கு இந்த சீசன்ல அப்படின்னா இந்த ரஞ்சித் சார் அதான் நம்ம சொல்லணும். இருக்கு கண்டென்ட் இன்னும் ஹெவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். துறகட்டும் வாய, ஏடா கூடமா ஏதாவது பேசுவோம் அப்படி இல்ல சிக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா கான்ட்ரவர்சி இல்ல. அப்போ ரிவ்யூல நம்மளும் வச்சு செய்வோம். ஆனாலாம் முக்கியமே இல்ல, எனக்கு வந்து நடிப்பு தான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சீரியல் பார்ட்டி ஒன்று வந்து உதாரிட்டு இருந்தில்ல, அதுக்கும் விஜய் சேதுபதி தரமான பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். நான்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் தான் நடிக்க வந்தேன் அப்படின்னார்ல, அதான் உண்மை. ஆனா இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மேடை கிடைச்சிட்டா போதும், வெளிச்சம் கிடைச்சா போதும், மைக் இருந்தா ஆத்துன்னு ஆத்துறது. இதெல்லாம் ஆளாளு இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான் வேணா ஒரு சாமியார் மாட ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்னார்ல, அதெல்லாம் வந்து செமையா இருந்தது. கமல் சாருடைய பேரு மோசமா போனதுக்கு காரணம் அந்த புள்ளி கேங்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அந்த புள்ளி கேங்ல முக்கியமான ஆள் இந்த மாயா இல்ல. ஸோ அந்த மாதிரி எங்க ட்விஸ்ட் வந்து விஜய் சேதுபதி சாச்சனா விஷயத்துல வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பேசியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த தலைவர் பார்த்திருப்பாரு போல இருக்கு. மட்டமா கேம் ஆடிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்னா மன்னிக்கலாம் மாட்டேன் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. ஸோ நிறைய இடத்துல அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் வந்து வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மட்டும் பத்தாது சார், சைட்ல காட்டணும் சார், காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சார் இப்போதைக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நோ எவிக்ஷன் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு எவிக்ஷன் இருக்கும்பா, நார்மலா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா வேற லெவல்ல இருக்கு அந்த ட்விஸ்ட். 24 மணி நேரத்துல ஒருத்தரை தூக்க போறாங்களாம். அந்த ஒருத்தர் யாருன்னு தான் தெரியல.
இங்க ஈக்குவலா தானே கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. 18 பேரு 9-9 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அப்படின்லாம் கேம் போகும் அப்படின்லாம் வேற சொல்லியிருந்தாங்க. இதுல திடீர்னு ஒருத்தரை தூக்குறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ட்விஸ்டா இல்ல நம்மள ட்விஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கிற அந்த டவுட் வருது. ஏன்னா எலிமினேட் பண்ணாலும் சீக்ரெட் ரூம்ல வைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட் தான் வருது. போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்களே. ஸோ அதனால நிச்சயமா அந்த சொல்லும் போது சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்ல. கடைசியா ஒரு பஞ்சு ஒன்று வச்சுட்டு போனார் 24 மணி நேரத்துல தூக்குறேன் அப்படின்னு. தூக்குனா நல்லதுதான். ஆனா ஒரேடியா வெளியே தூக்கிட்டா அந்த கண்டஸ்டன்ட் வேஸ்ட் இல்ல. வேற என்ன சான்ஸ் இருக்கு? வைல்ட் கார்டுல கூட்டு வருவாங்கல்ல. வைல்ட் கார்டுல கூட்டு வரதுக்கு தான் இப்படி இங்க ஒரு ட்விஸ்டா. பாப்போம் யாரு அந்த ஆடு சிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஆண்கள் சைட்ல இருந்து தூக்குவாங்களா பெண்கள் சைட்ல இருந்து தூக்குவாங்களான்னு தெரியல. ரவீந்திரனும் தீபக் 2 பேரும் அந்த பிளானை போட்டு ஒரு பவரை வாங்கினாங்கல்ல. ஏதாவது ஒரு வாரம் நாங்க சொல்ற வாரம் எங்க நாமினேஷன்ல எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பிளானை பார்த்துட்டு தான் கிரியேட்டிவிட்டின்னு இந்த பிளானை போட்டாங்களா இல்ல ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் சுவாரஸ்யமா தான் இருக்கு. இப்ப விழப்போற விக்கெட் வந்து ஆண்கள் சைட்ல இருந்து விழுதா இல்ல பெண்கள் சைட்ல இருந்து விழுதா அப்படின்னு தான் தெரியல. போற போக்குல ஜாக்லினை தூக்கிட்டாதீங்கப்பா அப்படின்னு. ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறாங்க. தூக்கிட்டு ஐயோ பாவப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி விட்டு வைல்ட் கார்டுல கூட்டு வரலாம் அப்படிங்கிற ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு அவன் கேட்க தோணுது. பாப்போம் என்ன நடக்குது. இது எவ்வளவு ஹைப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இது நிஜமாவே ட்விஸ்டா இல்லைன்னா தேவையே இல்லாத ஆணையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அநேகமா நேரம் தகவல் லீக் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோல இதை பத்தி இன்னும் டீடைலா பேசலாம். ப்ராமிசிங் கண்டஸ்டன்ஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. அதே போல உங்களுக்கு ஏதாவது லிஸ்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் லான்ச் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.